மேரிமா, என்ன பண்றீங்க? உடம்பு சரியில்லப்பா, சாப்பிட்டேன், மாத்திரை போட போறேன். ஷீலா என்ன பண்ணிட்டு இருக்குது? ஷீலா வீட்ல தான் இருக்கு. வெளியூர் போறேன்னு சும்மா தானே சொன்னிச்சு. சும்மாலாம் சொல்லல மேரிமா. திருப்பூர் பக்கம் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அதனால அங்க ஏதாவது வீடு இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லுது. அங்க வேணாம் சாமி, இங்க இருந்தா வெள்ளக்காப்புக்கு வரலன்னு பேசுது. இன்னும் திருப்பூருக்குள்ள போனாலும் எத்தனை ஊரை சுத்துறது, எங்க போய் தவிக்கிறது நானு? இந்த புள்ள பண்றது நியாயமா இருக்கு? நான் ஷீலா கிட்ட சொன்னேன், இந்த நேரத்துல வெளியே வேற வீடு காலி பண்ணவும் கூடாது, காலி பண்ணி போக கூடாது நேரத்துல. எல்லாம் பேசுறாங்க, காலி பண்ணி போக வேண்டாம் மறக்க அந்த பிள்ளை வீடு. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், இங்க இருந்து நம்ம கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அங்க போனா என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் பாப்பாங்க? நான் பாக்குற மாதிரி பாப்பாங்களா? குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் நான் அங்க இருந்துக்குவேன், அவங்க பாத்துக்குவாங்க. ஸ்வேதாவும் ரொம்ப தூரமா போயிட்டாங்க. புள்ள கொஞ்சமாவது திறந்து புரிஞ்சுக்கிற சத்தியம் கூட இல்லையா? நான் பெத்த தாய் மாதிரி யாரும் பார்க்க மாட்டேன். அவளை அப்படி ஆஸ்பத்திரியில கங்காவில் ஆபரேஷன் பண்ணும்போது யாரும் வந்து கிடையாது. அப்பயும் இந்த அம்மா தானே 2 கையில மூத்திரத்தை எடுத்த.